சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, ரம்யா கிருஷ்ணன் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க. மேலும் தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படத்துடைய ரிலீஸ் இருக்கும் என ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. ரஜினிகாந்த் அடுத்ததாக தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறதா சொன்னார். சுந்தர்சி தான் இயக்க போகிறதா அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. திடீரென்று சுந்தர்சி அந்த படத்திலிருந்து வெளியே போயிட்டார். இந்த குழப்பத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ இருக்கார். ஆனாலும் ஜெயிலர் 2 படத்தில் பயங்கர கான்சன்ட்ரேஷனோட நடிச்சிட்டு வராரு. கண்டிப்பாக ஜெயிலர் 1 போல் ஜெயிலர் 2 படமும் தரமான படமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. தொடர்ந்து நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2 படத்துடைய ஹைப்பை ஏற்றி விடக்கூடாது என்பதற்காக ஒரு விஷயமே பார்த்து செஞ்சுட்டு வராரு. சூழல் இப்படி இருக்க தான் இந்த படத்துடைய ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ஜெயிலர் படத்துடைய காவாலா பாட்டு எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இந்த பாட்டும் இருக்கும் என தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த பாட்டிலையும் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஒரு முன்னணி நடிகை தான் நடனம் ஆடி இருக்காங்களாம். ஏற்கனவே கூலி படத்திலே பூஜா ஆக்டே ரஜினிகாந்தோடு சேர்ந்து நடனம் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது படத்தில் அந்த மாதிரி இல்லை. அதனால் ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றம் தான் கொடுக்கப்பட்டது. காவாலா என்பது ஜெயிலர் படத்துடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பாட்டுன்னே சொல்லலாம். அனிருத்தோட மியூசிக்கும் பக்கபலமாக இருந்துச்சு. அதே போல தான் இந்த ஜெயிலர் 2 படத்துலேயும் முதல் பாடல் இடம்பெற்றிருக்கான். இந்த பாடலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நெல்சன் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காராம். ஒரு சின்ன ப்ரோமோவை நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்துடைய இந்த பாட்டு இந்த படத்துக்கே பக்கபலமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. பொங்கலுக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக தலைவர் 173 படத்துக்காக கார்த்திக் சுப்புராஜை புக் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் பரவிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படத்துக்கான முதல் பாடலுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.